எதிர்காலம் எப்படி இருக்கும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு நாம வரலாற்றிலே ரொம்பவே பிரபலமான ஒரு தீர்க்கதரிசியோட கணிப்புகளை பத்தி பார்க்க போறோம். அவங்க நம்மளோட மிக நெருங்கிய எதிர்காலமான 2026ஆம் வருஷத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு இந்த முழுமையான அலசல்ல தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு தனி மனுஷனால உண்மையாவே எதிர்காலத்தை பார்க்க முடியுமா? இதுதான் இன்னைக்கு நாம அலச போற விஷயத்தோட மையப்புள்ளியே. நாம பேச போற அந்த நபர்தான் பாபா வாங்கா. பல்கேரியாவை சேர்ந்த இவங்களோட கணிப்புகள் அவ்ளோ துல்லியமா இருந்ததால இவங்கள பால்கன் அண்ட் நாஸ்ட்ராடாமஸ்னு கூட சொல்வாங்க. தீர்க்கதர்சன உலகத்துல இவங்க பேரு ரொம்பவே பிரபலம். பாபா வாங்காவோட கதை இருக்கே, அதுவே ரொம்ப சுவாரஸ்யமானது. சின்ன வயசுல ஒரு விபத்துல அவங்களுக்கு பார்வை போயிடுச்சு. அதுக்கப்புறமா தனக்கு எதிர்காலத்தை காட்டுற மாதிரி தரிசனங்கள் வருதுன்னு சொன்னாங்க. போக போக அவங்க கணிப்புகள் நிறைய பலிச்சதால அவங்க ஒரு சக்தி வாய்ந்த தீர்க்கதரிசியா பேரும் புகழும் பெற்றாங்க. அவங்க ஆயிரக்கணக்கான கணிப்புகளை சொல்லியிருந்தாலும் நாம இன்னைக்கு பார்க்க போறது வரப்போற 2026ஆம் ஆண்டு பத்தி மட்டும்தான். ஆனா சோகமான விஷயம் என்னன்னா, அந்த வருஷத்துக்கான அவங்களோட தரிசனங்கள் ரொம்பவே இருண்டதா, ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரி இருக்கு. அவங்க சொன்ன வார்த்தைகள்ல இதுவும் ஒண்ணு. உலகிற்கு காத்திருக்கும் ஆபத்துகள். இந்த ஒரு வரியே நாம பார்க்க போற கணிப்புகளோட தீவிரத்தை நல்லாவே உணர்த்துது. சரி, அந்த ஆபத்துகள் என்னன்னு கொஞ்சம் விரிவா பாப்போமா? சரி, 2026ஆம் வருஷத்துக்காக பாபா வாங்க சொன்ன அந்த 4 முக்கியமான கொஞ்சம் கொடூரமான தீர்க்க தரிசனங்கள் என்னென்னு இப்ப ஒன்னொன்னா பாப்போம். அவங்களோட முதல் கணிப்பு உலகத்தோட ஆரோக்கியத்தை பற்றியது. இது நமக்கு சமீபத்துல நடந்த ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தலாம். ஆனா இது அதைவிட மோசமா இருக்கும்னு அவங்க சொல்றாங்க. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். பாபா வாங்காவோட கணிப்புப்படி 2026ல இதுவரைக்கும் நாம பார்க்காத ஒரு புது ரொம்பவே கொடூரமான வைரஸ் பரவி உலகத்தையே அச்சுறுத்துமாம். இது ஒரு பெரிய சுகாதார நெருக்கடியை உருவாக்கும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து 2வது கணிப்பு. இது ஒரு குறிப்பிட்ட கண்டத்துல ஏற்பட போற பாதுகாப்பு பிரச்சனைய பத்தினது. இந்த ஆபத்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை குறிவைக்குது. அவங்க கணிப்புப்படி 2026ல ஐரோப்பா கண்டம் முழுவதுமே பயங்கரவாத தாக்குதல்களோட எண்ணிக்கை அதிகமாகும்னு சொல்றாங்க. இது அந்த கண்டத்தோட ஸ்திரத்தன்மைக்கும் பாதுகாப்புக்கும் ஒரு பெரிய சவாலா அமையும். 3வது கணிப்பு நம்ம எல்லாத்தையும் நேரடியா பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்த பத்தினது. அது வேற எதுவும் இல்ல, உலக பொருளாதாரம்தான். 2026ல ஒரு பெரிய உலகளாவிய பொருளாதார நெருக்கடி ஏற்படும்னு அவங்க கணிச்சிருக்காங்க. இது சந்தைகள், வேலை வாய்ப்புகள், அப்புறம் பொதுமக்களோட நிதி நிலைமைய ரொம்பவே கடுமையா பாதிக்கும்னு எச்சரிச்சிருக்காங்க. கடைசியா 4வது கணிப்பு, இது மனுஷனோட கண்ட்ரோல்லே இல்லாத ஒரு சக்திய பத்தினது. அதுதான் இயற்கை. 2026ல இயற்கை பேரழிவுகளோட எண்ணிக்கையும் சரி, அதோட தீவிரமும் சரி ரொம்பவே அதிகமாகும்னு பாபா வாங்க கணிச்சிருக்காங்க. வெள்ளம், பூகம்பம், புயல் மாதிரியான சம்பவங்கள் முன்னவிட அதிகமா இருக்கும்னு அர்த்தம். அப்போ 2026க்கான ஆபத்துகளை பாத்தீங்கன்னா அது பல பக்கத்திலிருந்து வருது. 1 ஆரோக்கியம், அதாவது வைரஸ். 2வது பாதுகாப்பு, அதாவது தீவிரவாதம். 3வது பொருளாதாரம், அதாவது நிதி நெருக்கடி. இந்த 3 பகுதிகள்லயும் கடுமையான சவால்கள் இருக்குங்கிறது தான் இந்த கணிப்புகளோட சுருக்கம். சரி, இப்போ இந்த எல்லா விஷயங்களையும் கேட்டதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் நின்னு நாம இத பத்தி யோசிக்கணும் இல்லையா? இந்த தீர்க்க தரிசனங்களை நாம எப்படி எடுத்துக்கலாம்? இந்த மாதிரி கணிப்புகளை நாம 2 விதமா பார்க்கலாம். 1, இதுதான் நடக்க போகுது, இதை யாராலையும் மாத்த முடியாதுன்னு நம்புறது. இல்லனா இது ஒரு வார்னிங் மாதிரி, அதாவது உலகத்துல இப்போ நடக்கிற விஷயங்களோட அடிப்படையில இப்படி நடக்க வாய்ப்பிருக்குன்னு சொல்ற ஒரு எச்சரிக்கைன்னு எடுத்துக்கிறது. இப்போ மறுபடியும் உங்ககிட்டே வரேன். பாபா வாங்காவோட இந்த தரிசனங்கள் வெறும் எச்சரிக்கைகள் தானா? நாம கவனமா இருந்தா இத தவிர்க்கலாமா? இல்ல இது கண்டிப்பா நடந்தே தீரோன்னு எழுதப்பட்ட விதியா? இதுதான் நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய முக்கியமான புள்ளி. கடைசியா 1 மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த கணிப்புகள் எல்லாம் நம்மள யோசிக்க வைக்குது, ஒருவேளை நம்மள தயார்படுத்தவும் செய்யுது. ஆனா 1 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எதிர்காலம் என்கிறது இன்னும் முழுசா எழுதப்படாத ஒரு புத்தகம் மாதிரி. அதை எழுதுறதுல நம்மளோட தேர்வுகளுக்கும் ஒரு பங்கு இருக்கு இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?